புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 21. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். சிந்தனை: இயேசுவுக்கும் நிக்கதேமுவுக்கும் இடையிலான உரையாடல் 3ஆம் நாளாகவும் இன்று தொடர்கிறது. அந்த உரையாடலின் இறுதி பகுதி இன்று எமக்கு தரப்படுகின்றது. இதில் இயேசு ஒளியையும் இருளையும் பற்றி பேசுகின்றார். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரான சக்திகள் அல்ல. இருள் என்பது ஒளி இல்லாமையே ஆகும். பார்வையின் பரப்பிலே இருள் இருக்காது. இருள் ஒன்றுமில்லாமையாகும். ஒளி இல்லை, நிறமில்லை, நம் கண்களால் பார்க்க முடியாத நிலை. இதே போல ஆன்மீக பரப்பிலும் கடவுளின் பிரசன்னம் இல்லாத நிலையே இருளாகும். அது எம்மை பார்வையற்றவர்களாய் ஆக்கிவிடுகிறது. இருள் நமது பார்க்கும் திறனை அழித்து விடுவதில்லை. மாறாக உண்மையையும் எமது வாழ்வின் பாதையையும் அறிந்து கொள்ள முடியாதபடி எமது பார்வை பயனற்றதாக்கி விடுகிறது. இந்த ஆன்மீக இருளில் நன்மையை தீமையில் இருந்து பகுத்தறிந்து கொள்ளவோ அல்லது தூய வாழ்வுக்கான பாதையை கண்டறிந்து கொள்ளவோ இயலாதவர்களாய் தடுமாறுகின்றோம். ஆயினும் கிறிஸ்துவின் தெய்வீக ஒளியை எமது உள்ளத்துக்குள் நாம் வரவேற்கும் போது இருள் விலகி கடவுளின் அருளிலும் உண்மையிலும் நடப்பதை நாம் தெளிவாக காணத் தொடங்குவோம். இரவிலே எமது வீடுகளில் மின்சாரம் தடைப்படும் போது எமது வீடுகள் இருளில் மூழ்கி விடுகின்றன. அப்போது ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் எமது பாதைகளை கண்டறிந்து நடக்கின்றோம். இதுவே கிறிஸ்துவின் ஒளியின் மட்டிலும் நடைபெறுகிறது. அருளின் ஒரு சிறிய ஒளிக்கீற்று கூட இறைவனிடம் மீண்டும் நாம் திரும்புவதற்கான வழியை கண்டறிய நமக்கு உதவுகின்றது. இதுவே நிக்கதேமுவின் மட்டிலும் நடந்தேறியது. இயேசுவின் போதனைகளை கேட்டும் அவரது புதுமைகளை பார்த்தும் வந்த நிக்கதேமு தமது உள்ளத்தில் ஒரு சிறு நம்பிக்கை கீற்று அசைந்து கொண்டிருப்பதை கண்டு கொண்டார். அந்த ஒளிக்கீற்றே ஓர் இரவில் அவர் இயேசுவை தேடி வர உதவியது. இருவரின் உரையாடலின் தொடக்கத்தில் இயேசு கனிவோடும் உறுதியோடும் நிக்கதேமுவிடம் அவருடைய பகுத்தறிவால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய எல்லையை தாண்டி நம்பிக்கையின் ஒளியுடன் நடக்குமாறு சவால் விடுக்கின்றார். அந்த உரையாடலின் போது நிக்கதேமுவின் உள்ளம் திறக்கப்படுகிறது. அதனால் இயேசுவும் அவருக்கு ஆழமான உண்மைகளை போதிக்க முடிந்தது. நிக்கதேமுவைப் போல நமது உள்ளங்களில் அசைந்து கொண்டிருக்கும் அல்லது அணைந்து கொண்டிருக்கும் நம்பிக்கை சுடரை ஆண்டவர் இயேசு காண வல்லவர்.
அப்படி காணும்போது நம்மோடு உரையாடி நமக்கு சவால் விடுத்து தமது ஒளியை நமக்குள் மேலும் மேலும் பிரகாசிக்கச் செய்வார். அவர் அணைந்து அணைந்து எரியும் ஒளிச்சுடரை மட்டுமல்ல, பிரகாசமான ஒளியையும் விரும்புகிறார். நாம் எவ்வளவு தெளிவாக பார்க்கின்றோமோ அவ்வளவுக்கு உறுதியாக நமது கால்கள் தூய்மையின் பாதையில் நிலை பெறும். மேலும் எல்லா ஒளிக்கும் ஊற்றாகிய இயேசுவையே நாம் விரைவாக சென்றடைய முடியும். செபம். ஆண்டவரே, நாம் நடக்க வேண்டிய பாதையை உமது ஒளியால் நாம் கண்டுகொண்டு அதில் நடந்து செல்ல அருள் தாரும். ஆமென்.